பக்தர்களே, இப்போது ஆருத்ரா தரிசனமும் திருவாதிரை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். அன்பான பக்தர்களே, உலகத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த சிவாலயங்களில் எண்ணற்ற திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆருத்ர விழாவை கண்டு பக்தர்கள் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர். அதேபோல் சிவபெருமானை மையமாக வைத்து எண்ணற்ற விரதங்கள் இருந்தாலும் திருவாதிரை விரதமிருந்து எண்ணற்ற பக்தர்கள் திருப்தியோடு வாழ்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக ஆருத்ர விழாவும் திருவாதிரை விரதத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். பக்தர்களே, 27 நட்சத்திரங்களில் மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரமாகவும் பெருமை வாய்ந்த நட்சத்திரமாகவும் 2 நட்சத்திரங்கள் விளங்குகின்றன. அத்தகைய 2 நட்சத்திரங்களுக்கு திரு என்ற அடைமொழி கொடுத்து அழைக்கப்பட்டு வருகின்றனர். உதாரணமாக பக்தர்களே, ஸ்ரீமன் நாராயணரை மையமாக வைத்து திருவோண விரதம் இருந்து வருகின்றனர். அதேபோல் சிவபெருமானை மையமாக வைத்து திருவாதிரை விரதமும் இருந்து வருகின்றனர். இத்தகைய பெருமைமிக்க திருவாதிரையையும் ஆருத்ராவையும் என்றும் பிரிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் ஆருத்ரா நடனங்கள் பல இடங்களில் நடனமாடி பக்தர்களை பரவசமூட்டு வண்ணம் இருந்திருக்கின்றார். அதேபோல் ஆருத்ரா என்பது வடமொழி சொல். அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் ஆதிரை என்பதாகும். இந்த ஆதிரை என்ற வார்த்தை சிவபெருமானின் 1000 நாமங்களில் ஆதிரையன் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அந்த அளவுக்கு ஆருத்ராவும் சிவபெருமானுக்கும் நெருங்கிய தொடர்புடையது என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கத்திற்கு மட்டும்தான் அபிஷேகங்கள் ஆரத்திகள் நடப்பது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திருவாதிரை சமயத்தில் மட்டும்தான் நடராஜருக்கு அபிஷேகமும் ஆரத்தியும் நடக்கும். இத்தகைய அதிசயமிக்க திருவாதிரை வருடத்திற்கு எந்தெந்த திருவாதிரையில் என்னென்ன அபிஷேகம் என்பதை இந்த காணொளியில் காணலாம். வாருங்கள். நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 குறிப்பிட்ட நாள்ல மட்டும் அபிஷேகம் நடத்துவாங்க. சித்திர திருவோணம், ஆணி உத்திரம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்த்தசின்னு 6 முறை அபிஷேகம் நடக்கும். இதுல மற்ற 5 அபிஷேகங்களும் மாலை வேளையில தான் நடக்கும். மேற்கொண்ட திருவாதிரையில் சிவபக்தர்கள் பலர் விரதமிருந்து பலனடைந்த வண்ணம் இருக்கின்றனர். இருந்தாலும் மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திருவாதிரையானது மிக விமர்சையாக எல்லா சிவாலயங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த திருவாதிரை நாளில்தான் உத்தரகோச மங்கையில் சிவபெருமான் பார்வதிக்கு ரகசியமாக நடனம் கற்றுக் கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இத்தகைய அற்புதமான காட்சியை காணொளியில் காணலாம். வாருங்கள். அதிசயங்கள் நிறைந்த சிவன் கோவில் எங்கு உள்ளது என்று தெரியுமா? திரு உத்திரகோச மங்கை. இந்த கோவிலில் தான் சிவன் முதலில் பார்வதி தேவி பார்க்குமாறு நடனம் ஆடினார். அதனால் இந்த கோவிலுக்கு ஆதி சிதம்பரம் எனும் மற்றொரு பெயரும் உண்டு. மேற்கொண்ட நடனத்தை சிவபெருமான் முதலில் உத்தரகோச மங்கையில் ஆடிய காரணத்தினால் அவற்றை ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்றனர். அத்தகைய நடனத்தை பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் என்ற பல முனிவர்கள் நாங்களும் அந்த நடனத்தை பார்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சிவபெருமானிடம் கூறுகின்றனர். இதனால் சிவபெருமான் 2வது முறையாக சிவபெருமான் அவர்களையும் மற்ற பக்தர்களையும் சந்தோஷப்படுத்துவதற்காக சிதம்பரத்திலும் நடனமாடி காட்டுகின்றார். இதனால் அன்பார்ந்த பக்தர்களே, உத்தரகோச மங்கையிலுள்ள மரகத நடராஜரும் அவருடைய நடனத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கும் பொழுது மிக அதிசயமும் ஆச்சரியம் நிறைந்த கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பக்தர்களே, உத்தரகோச மங்கையில் சிவபெருமான் 4 நடன தாண்டவத்தை ஆடி காட்டியதாக
புராணங்கள் கூறுகின்றன. ஆனந்த தாண்டவம், சந்தியா தாண்டவம், சம்ஹார தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம் என்று பல தாண்டவங்களை உத்தரகோஷ மங்கையில் ஆடி காட்டியுள்ளார். இத்தகைய நடனத்தை சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் ஆடி காட்டிய காரணத்தினால் ஆதி காலத்தில் மன்னர்கள் இந்த நடனத்தின் நினைவாக இங்கு மரகத நடராஜர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். இந்த மரகத நடராஜர் பார்ப்பதற்கு மிக அற்புதமாக காட்சியளிக்கின்றார். அதாவது மனித விரல்களில் நரம்புகள் எவ்வாறு உள்ளதோ அந்த அளவுக்கு தத்துருவமாக சிற்பக்கலை வேலைப்பாடுக்கூடிய அந்த மரகத நடராஜரை இப்போது தரிசிக்கலாம், வாருங்கள். மேற்கொண்ட நடராஜர் பெருமான் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் இத்தகைய காட்சி கொடுத்த வண்ணம் இருப்பார். மற்ற நாட்களில் சந்தன காப்பு அலங்காரத்துடன் வருகின்ற பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம், வாருங்கள். மேற்கொண்ட உத்தரகோஷ மங்கையில் சிவபெருமான் நடனம் ஆடிய பின்னர் சிதம்பரத்திலும் பக்தர்களுக்காகவும் முனிவர்களுக்காகவும் அவர் திரிபுர சுந்தர தாண்டவம், புஜங்க தாண்டவம், லலிதா தாண்டவம் என பல தாண்டவங்களை பக்தர்களுக்கு ஆடி காட்டுகின்றார். இதை தவிர தமிழ்நாட்டில் பஞ்ச சபைகள் என்ற பெயரில் 5 இடங்களில் 5 வகையான நடனங்களை ஆடிக்காட்டியும் பக்தர்களை பரவசப்படுத்திய வண்ணம் இன்றும் சிவபெருமான் இருக்கின்றார். பக்தர்களே, அதேபோல் ஆருத்ரா நடனத்தை பற்றி புராணங்களில் மற்றொரு நிகழ்வும் நடந்ததாக கூறப்படுகின்றனர். அதாவது தார்காவனத்தில் எண்ணற்ற முனிவர்கள் தவ சக்தியோடு வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு தவசக்தி கொண்ட முனிவர்கள் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் அவர்கள் அங்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தனர். இத்தகைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தார்காவனத்திற்கு செல்கின்றார். அங்கு சென்று சிவபெருமான் அவர்களிடம் திருவிளையாடல் நடத்தும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம், வாருங்கள். சிவபெருமான் பிச்சைக்காரன வேஷம் போட்டு பிச்சை எடுக்க முனிவர்கள் வீட்டுக்கு போனாரு. முனிவர்களோட மனைவிகள் தன்னை மறந்து சிவபெருமானோட போயிடுறாங்க. அப்ப உங்களுக்கு கோபம் வரும்ல. அதனால ஆத்திரம் அடைஞ்ச முனிவர்கள் புலி, உடுக்கை, நாகம், மான், யானை இது போல பலவற்றை சிவபெருமானுக்கு எதிரா யாகத்துல உருவாக்கி சிவபெருமான் மேல ஏவி விடுறாங்க. அது எல்லாத்தையும் தன்னோட அணிகலன்களா ஆக்கி கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவி விட்ட யானையை மிதிச்சு பாதாளத்துல அழுத்தி ஆனந்த தாண்டவம் ஆடி ஒரு காலை தூக்கி தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாரு. மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சாங்க. இவ்வாறு திருவாதிரை நாளில் சிவபெருமான் பல இடங்களில் நடனங்கள் ஆடி பல பக்தர்களையும் பல முனிவர்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய வண்ணம் இருக்கின்றார். அதேபோல் எல்லா பக்தர்களும் திருவாதிரை தினத்தன்று சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அங்கு பல வழிபாடுகள் செய்து பலனடைந்து இன்றும் வளமோடு வாழ்ந்து வருகின்றனர்.